Hi friends, welcome to Zero to Hero family. நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது ஒரு புது நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதோட டீடைல்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது EPFO ஓகேவா? அதோடது சோசியல் செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் ஓகேவா? SSA ன்னு சொல்லுவாங்க. அதோட அபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு 2023க்கான இதுல இந்த வீடியோல நம்ம ஏஜ் லிமிட்ஸ் என்ன, குவாலிஃபிகேஷன் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, சிலபஸ் என்ன, அதோட சேலரிஸ் எப்படி இருக்கும், எவ்வளோ வேகன்சி தமிழ்நாட்டுக்கு என்ன, ஓவரால் எவ்வளோ வேகன்சி, எல்லா டீட்டெயிலுமே ஃபுல்லாக நம்ம இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து அண்டரில் பண்ணக்கூடிய இதை இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ஓகேவா? இவங்க தான் கண்டக்ட் பண்ணுறாங்க ஓகேவா? இதுக்கானது எல்லாமே கண்டக்ட் பண்ண போகிறது இவங்க தான், நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. இதோட போஸ்டிங் தான் சோசியல் செக்யூரிட்டி அசிஸ்டன்ஸ் ஓகேவா? இது வந்து எம்ப்ளாய் ஆஃப் த ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் கீழே வரக்கூடியது, அண்டரில் இருக்கக்கூடிய ஒரு இது ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் இது எல்லாமே ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணி அது மூலியமாக தான் எடுப்பாங்க. அதோட தான் அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபைனலாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஃபில் பண்ணக்கூடியது எல்லாமே ஆன்லைன் மூலியமாக தான், த்ரூ ஆன்லைன் மோடில் தான் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் பண்ணிவிட்டு அப்படி எக்ஸாம் இது எல்லாமே நடக்கும் ஓகேவா? இப்போ இதோட மெயினானது போஸ்ட் நேம் பார்த்தா சோசியல் செக்யூரிட்டி அசிஸ்டன்ஸ். இது வந்து குரூப் சியில் வரக்கூடியது, கேட்டகரியில் வரக்கூடியது. அதுதான் நம்ம SSA அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஷார்ட்டாக. இதோட ஸ்கேல் பே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க 29,200லேருந்து 92,300 வரைக்கும் இருக்கும். நீங்கள் பெர் மந்த் நீங்கள் பார்க்கும்போது ஒரு 40K கிட்ட உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா? குறைவில்லாமல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். 40K 40,000 இருக்கும் பெர் மந்த்து சேலரியாக இருக்கும். இது அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்ளிகேஷன்ஸு அப்படின்னு பார்த்துக்கும்போது 27 மார்ச்சில் ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு 26 ஏப்ரல் வரைக்கும் இருக்கும். அப்போ தான் ஸ்டார்ட் ஆகும் ஓகேவா? இதோட டைம் இதுதான் மெயினானது, பார்த்து வச்சுக்கணும் ஓகேவா? 26. அப்போ இதில் எவ்வளோ ஃபீஸு அப்படின்னு பார்க்கும்போது நார்மலாக இப்போ SC ST ஃபீமேல்ஸ் எந்த கேட்டகரி ஃபீமேலாக இருந்தாலும் சரி, BW எக்ஸ் சர்வீஸ் இவங்களுக்கெல்லாம் ஃபீஸ் கிடையாது. அதர் தென் ஓகேவா UR பீப்புள்ஸு அண்ட் OBC ஓகேவா? அவங்களுக்கு மட்டும்தான் 700 சொல்லியிருக்காங்க ஃபீஸு ஓகேவா? ஃபீமேல் எல்லாருக்குமே ஃப்ரீ தான், எந்த கேட்டகரியாக இருந்தாலும் அவ்வளோ இல்லை, ஒன்று தான் ஓகேவா? அடுத்து இந்த இதில் நீங்கள் ஒரு அப்ளிகேஷனில் ஏதோ ஒரு கரெக்ஷன் நீங்கள் பண்ணிட்டீங்க, ஒன்றும் நம்ம தவறாக ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கான உங்களுக்கு டயட்டு கொடுக்குறாங்க. 27 ஏப்ரல் 28 ஏப்ரல் 2 நாட்களில் உங்களுக்கு அதுக்கான டைம் கொடுக்குறாங்க ஓகேவா? ஆன்லைனில் பண்ணிக்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துட்றாங்க ஓகேவா? அது அட்மிட் கார்டு எல்லாமே இந்த வெப்சைட்டில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க, வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி EPFO அதோட வெப்சைட் வேணுனாலும் இந்த கீழே இருக்குது. இதில் நீங்கள் விசிட் பண்ணி ஏதாவது செக் பண்ணணும் அப்படின்னாலும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் செக் பண்ணிக்கலாம் நீங்கள் ஓகேவா? இது அஃபிஷியலாக கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இது எடுக்கக்கூடியது ஆன்சருக்கு எல்லாமே அந்த வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதேமாதிரி ரிசல்ட்டும் அதில் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஓகேவா? இதோட செலெக்ஷன் எக்ஸாம்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2ன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இதில் ஒரே எக்ஸாம் தான், ஒரே எக்ஸாமில் பாஸ் ஆனால் ஓகே தான். இதுதான் CPT 1 ஃபேஸ் 1ன்னு சொல்கிறது தான். CPT 1 நார்மலாக எக்ஸாம் எழுதுவோம் இல்லையா, அது இதில் கிளியர் பண்ணால் போதும். இந்த கம்ப்யூட்டர் டைப்பிங் டெஸ்ட்ன்னு இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து சிலருக்கு டவுட் இருக்கும். நான் வந்து லோயர் முடிச்சிருக்கணும், அப்பர் முடிச்சிருக்கணுமா, சர்டிஃபிகேட்ஸ் வேணுமா அப்படின்ற டவுட்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த இது அவசியம் கிடையாது. அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இது உங்களுக்கு ஒரு டெஸ்க்டாப்லேயோ லேப்டாப்லேயோ உங்களுக்கு ஒரு 35 வேர்டு அவங்களால டைப் பண்ண முடியும் ஃபாஸ்ட்டாக அப்படின்னா அதுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். நார்மலாக உங்களுக்கு அந்த ஸ்கில் இருக்கணுன்றதான் அவங்க சொல்லியிருக்காங்க ஓகேவா? அதுக்கான சின்ன ஒரு நோட்டிஃபிகேஷனே கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்க்கலாம் ஓகேவா? அப்புறம் வேகன்சி பார்க்கும்போது ஓவராலாக பார்க்கும்போது 2,674 கிட்ட வருது. நம்ம தமிழ்நாட்டுக்கு நீங்கள் பார்க்கும்போது 416 வருது ஓகே. ஓவராலாக பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேஜ்லேயும் கம்யூனிட்டி வைஸாக பார்க்கும்போது உங்களுக்கு 2,674 வேகன்சி இருக்குது டோட்டல் ஓகேவா? அது தமிழ்நாட்டுக்கு மட்டும் நம்ம பார்க்கும்போது 416 இருக்குது. SC ST இது OBC ஓகேவா? OBC EWS OBC EWS UR ஓகேவா? இந்த இதில் இருக்குது. SC 37, STக்கு 9, OBCக்கு 174,
இடபிள்யூசி 41, யூஆருக்கு வந்து 155, மொத்தமாக 416 வேகன்சி இருக்குது. ஓகேவா? அதர் பிடபிள்யூஸ் எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது 41 கிட்ட வந்துருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது அதே மாதிரி இந்த ஃபிசிக்கல் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கானது ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட், ஏதாவது பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸ் இருக்குன்னா அவங்களுக்கானது எந்த லெவல் இருக்கலாம் அப்படின்றதும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எஸ்சி, எஸ்டி, WMF இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட பிடிஎஃப்ஸ் எல்லாமே நம்மளோட டெலிகிராம் சேனல் அவைலபிளாக இருக்கும். நான் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி வேறு ஏதாவது டவுட் சந்தேகம் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணிட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சரியா? வேறு ஏதாவது சின்ன டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்லேயே மென்ஷன் பண்ணுங்கள், எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கும், அது மூலிமா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அந்த லிங்க் சப்போர்ட் ஆகலை அப்படின்னு சொல்கிற ஒரு சிலருக்கு அதில் வந்து டெலிகிராமில் வந்து 0-to-heroன்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணாலே நம்மளோட லோகோவோட காட்டும், நீங்கள் அது மூலிமா ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஓகேவா? எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்னா அவங்க ஜஸ்ட் மென்ஷன் பண்ணிக்கிறேன்னா பேச்சுலர் டிகிரி, ஏதாவது டிகிரி இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி டிகிரியில் அதாவது நீங்கள் அப்ளிகேஷனில் சொல்லியிருக்கு இல்லையா 26 ஏப்ரல், இதுக்கு முன்னாடி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? உங்கள் சர்டிஃபிகேட்டு உங்கள் கையில் முடிச்சு நீங்கள் கையில் வச்சுக்கணும், அப்போ தான் இதுக்கு எலிஜிபிள் ஆக முடியும். நம்ம அந்த எக்ஸாம் ஃபேஸ் 2 சொல்லியிருக்கோம் இல்லையா, டைப்பிங் டெஸ்ட்டு, அதுக்கானது டீட்டெயில் கொடுத்துருவாங்க. டைப்பிங் ஸ்பீடு வந்து 35 வேர்டு இருக்கணும் பெர் மினிட்டு, இங்கிலீஷில் இருக்கணும். ஓகே? இங்கிலீஷில் இருந்தால் போதும், இந்த ஸ்பீடு இருந்தாலே உங்களுக்கு போதும், நீங்கள் எலிஜிபிள் தான். ஓகேவா? இதுதான் அவங்க சொல்லியிருந்தேன். செகண்ட் இது இவ்வளோ இது இருந்தால் உங்களுக்கு போதும். இது நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். நீங்கள் டைப்பிங் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கிற முடியும். எதுவுமே தெரியாமல் இருந்தால் கூட நீங்கள் ஒரு ஆன்லைன்லேயோ ஒரு ப்ரொவிஷன் சென்டர் கூட உட்காந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இல்லை ஃப்ரெண்டு அம்மா லேப்டாப் இந்த மாதிரி வச்சு நீங்கள் இந்த கீபோர்டு ஆன்லைன் இதிலே இருக்குது, யூடியூப்லேயே நீங்கள் செக் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிற முடியும். ஓகேவா? உங்களோட ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ண முடியும். அது ஒரு பெரிய இஷ்யூவாக கிடையாது. நீங்கள் ஒன்றும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது, ஃபஸ்ட்டு தடவை கிளியர் பண்ணணும், அது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ டிகிரி எனி டிகிரி இருந்தால் ஓகே. நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு 18லேருந்து 27 வரைக்கும் கொடுத்துருக்காங்க நார்மலானது. இது இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உள்ளது இருக்குது. இப்போ SC STனா அவங்களுக்கு 5, OBCனா 3 இயர்ஸு, அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே? ஏஜ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஓகேவா? ஜென்ரலாக அப்பர் இதுக்குள்ளது, அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தாலும் அதுக்கானது. இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு எது சூட்டாக இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. ஓகே? செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்கன்னா மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ் சர்வீஸ் பார்த்தா அதே மாதிரி பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸ் அவங்களுக்கானது எல்லாமே கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்துங்க, பாஸ் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் 1 தான் நமக்கு மெயினானதுன்னு சொல்லியிருந்தோம். அதில் இந்த ஆப்டிடியூடு, ஜென்ரல் ஆப்டிடியூடு, ஓகே, இதுதான் ரீசனிங்கு. இதில் ஒரு 30 கொஸ்டின் இருக்கும். இதுக்கு வந்து ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க் தர்றாங்க. ஓகேவா? மொத்தம் 140 மார்க்கு. அதே மாதிரி ஜிஏ ஜென்ரல் அவேர்னஸ் பார்க்கும்போது 30 கொஸ்டின், அதுக்கும் 120 கொஸ்டின், 120 மார்க் தர்றாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க் வச்சு. குவான்டிட்டி ஆப்டிடியூடு வந்து மேக்ஸ், இது வந்து ரீசனிங்கு, இது மேக்ஸ். ஓகேவா? மேக்ஸ் 30 கொஸ்டின், அதே தான். இந்த 3த்துக்கும் நார்மலாக. அடுத்து வந்து இங்கிலீஷில் வந்து 50 கொடுக்குறாங்க. இங்கிலீஷில் காம்ப்ரிஹென்ஷன் வந்து 50 கொடுக்குறாங்க. கம்ப்யூட்டர் கொஞ்சம் 10 கொஸ்டின் கம்ப்யூட்டர்லேருந்து கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 150 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஓவராலாக கொஸ்டின்ஸு மொத்தம் 600 மார்க்கு நடக்குது. இதுக்கு டைம் பார்க்கும்போது 2 hour 30 minutes, 2.5 hours உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? எக்ஸாம் நடக்கிற டைமும் இருக்குது. அதுக்கானது நல்லா நோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க் தராங்க. ஓகேவா? இதுதான் ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டை நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? இதுதான் மெயினானது, நீங்கள் விட்டுறவே கூடாது. இதில் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே? நெக்ஸ்ட்டு இதில் ராங்காக பண்ணிட்டீங்கன்னா நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. 1/4 வந்து நெகட்டிவ் மார்க். நீங்கள் தவறாக பண்ணீங்கன்னா 1/4 வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது மொத்தம் 60 பார்த்துட்டோம். இதில் செலக்ட் பண்ணி ஷார்ட் லிஸ்டட் பண்ணக்கூடியது எப்படி எடுப்பாங்கன்னா 1:10 ரேஷியோவில் எடுப்பாங்க. ஓகேவா? ஒரு வேகன்சிக்கு 10 பேர் எடுப்பாங்க. ஓகேவா? அதுதான். அதே மாதிரி செகண்ட் இது பார்க்கும்போது கம்ப்யூட்டர் ஸ்கில் டெஸ்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸ்பீடு வந்து 35 வேர்டு பண்ணணும் பெர் மினிட்டுக்கு இங்கிலீஷில். ஓகேவா? அதே ஹிந்தியாக இருந்தால் 30 வேர்டு பெர் மினிட்டுக்கு ஹிந்தி பண்ணால் போதும். இதை கொடுத்துருக்காங்க எலிஜிபிலிட்டி, அவ்வளோதான். ஓகேவா? அடுத்து சென்டர், எக்ஸாமோடைய சென்டர் எங்கே இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கானது 3 இடத்துல மட்டும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த 3 மட்டும் மறந்துடாமல் செலக்ட் பண்ணிக்கோங்க. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, இந்த 3 தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த 3 தான் இருக்குது.
சில இதில் வந்து பாண்டிச்சேரி வந்திருக்கலாம், மேபி யாராவது பாண்டிச்சேரியில் இருந்தீங்கன்னா பாண்டிச்சேரி வந்திருக்கலாம், அவ்வளோதான் பக்கத்தில் இருக்குது. ஓகேவா, 3 தான் இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து 3 தான். அந்த 3 நீங்கள் மறக்காமல் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு வந்து இது எல்லாமே ஆன்லைனில் தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதோட வெப்சைட்டோட லிங்க் இதுதான். ஓகேவா, உங்களுக்கு இதோடது தெரிஞ்சுக்கங்க, இதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுடைய ஃபோட்டோவுக்கு வந்தாலும் சில சைஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே தான் இருக்கணும். ஓகேவா, உங்கள் 10 கேபிலேருந்து 200 கேபிக்குள்ளே தான் இருக்கணும். ஓகேவா, அவங்க எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது ரீசெண்ட் ஃபோட்டோவாக இருந்தால் இன்னும் சிறப்பு. அதேமாதிரி லெஃப்ட் ஹேண்ட் தம் இம்ப்ரெஷன் நீங்கள் கொடுக்கணும். அதுக்கானது கேபி வந்து 10 கேபிலேருந்து 20 கேபி 200 கேபி வரைக்குள்ளே இருக்கணும், சைஸ் இருக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து சிக்னேச்சர் வந்து அதே இது 4 கேபிலேருந்து 30 கேபிக்குள்ளே இருக்கணும். சைனு, உங்களோட சைன், இது எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். முக்கியமானது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, இதுவரை நம்ம எல்லாமே பார்த்துருப்போம் நம்புகிறேன். வேறு ஏதாவது டவுட்டு சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் எஸ்எஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இல்லை ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அது பக்கத்தில் பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி புது புது நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், வேறு முக்கியமான இன்ஃபர்மேஷனுக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா, சிலபஸ் மட்டும் இதில் சொல்லலை. சிலபஸ் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும், ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் அது மூலிமா டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதை டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்கும். வேறு ஏதாவது டவுட் சந்தேகம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க, அவங்களுக்கும் அப்ளை பண்ணட்டும். ஏன்னா 27லேருந்து 1 மாதம் டைம் இருக்குது, அதுக்குள்ளே அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இது நல்ல ஒரு ஜாபு. இது அவ்வளோவா ஹெவியான ஒர்க் மாதிரி இருக்காது, ஃப்ரீயான ஜாப் தான், ஃப்ரீயாக உட்காந்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மறக்காமல் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.